நம்ம எல்லாருமே வந்துட்டு லக்ஷ்மி ஃபோட்டோஸும் பார்த்துருக்கோம், சரஸ்வதி ஃபோட்டோஸும் பார்த்துருக்கோம். லக்ஷ்மியை வந்து நம்ம வந்துட்டு எதுக்கு வந்து குறிப்போம்னா செல்வத்துக்கான தெய்வம்னு சொல்லிட்டு எப்போதுமே குறிப்பிடுவோம். அதே மாதிரி சரஸ்வதியை வந்துட்டு படிப்புக்கான தெய்வம்னு சொல்லிட்டு எப்போதுமே குறிப்பிடுவோம். படிப்பு இன்னைக்கு எக்ஸாம் நல்லா எழுதணும்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தான் சேவிச்சுட்டு போக சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தெய்வத்தோட ஃபோட்டோஸை நீங்க உன்னிப்பா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? லக்ஷ்மி வந்துட்டு எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? ரெட் கலர் லோட்டஸ்ல ரெட் கலர் சாரி கட்டிக்கிட்டு சம்மண்டமா போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதே வந்துட்டு சரஸ்வதி வந்து எப்படி உட்கார்ந்துருப்பாங்கன்னா கால் மேல கால் போட்டுட்டு வெள்ளை துணி போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இது எதுக்கு டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வந்துட்டு எவ்வளவு செல்வம் வந்தாலும் அடக்கமா இருக்கணும்னு. அதே மாதிரி சரஸ்வதி வந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு ஏன் உட்கார்றாங்கன்னா படிப்பு இருக்கவன் என்னைக்குமே கெத்தா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே ராஜா ரவிவர்மன் சொல்லிட்டு ஒரு கேரளால இருக்க ஒரு ஓவியர் தான் இதை வந்துட்டு ஆக்சுவலி வரைஞ்சாரு. செல்வம் படைத்தவன் கொஞ்சம் அடக்கமாகவும் படிப்பு இருக்கவங்க கண்டிப்பா தைரியமாகவும் கெத்தாவும் வாழலாம். சோ படிப்பு இருந்தா எங்க போனாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இததான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு. நன்றி, வணக்கம்.